ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வெளியிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் நாம் வாசித்த சங்கீதத்தின் முதல் வசனம், சங்கீதம் 125:1. சங்கீதம் 125:1. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்து போல் இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை, இதை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானம் பண்ண போகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே, இல்லைன்றுள்ள ஒரு விசுவாசியுடைய வாழ்விலே ஒரு அசைக்கப்படாத ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் அசையாமல் இருக்க முடியும் என்பதை நாம் தியானிப்போம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது பல இடங்களிலே அதை சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என்ன செய்தார் என்பதையும் நாம் தியானிக்க வேண்டும். தாவீதை மாத்திரமல்ல, இயேசு ஒரு இடத்திலே சொல்லியிருக்கிறார், அசைக்கப்படாமல் ஒரு வெற்றி சிறந்த ஒரு குடும்பம், ஒரு கட்டப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறித்து இயேசு சொல்லி இருக்கிறார். இதைத்தான் நாம் இப்பொழுது இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்து போல் இருப்பார்கள். அதே நாம் சங்கீதம் 46:5 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 46:5 தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்கிறார்? சகாயம் பண்ணுகிறார். இந்த சங்கீதம் 125 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த சங்கீதம் 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி, அதான் எருசலேம் நகரத்துக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு பரிசலேம். அதுதான் பெர்க்மான்ஸ் பாடலாக பாடினார். எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போ, எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம், அவருடைய குடும்பம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க? அசையாமல் இருப்பார்கள். எந்த ஒரு காற்றடித்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும், எந்த ஒரு பெரு காற்று அடித்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அவர்கள் அசையாமல் இருப்பார்கள். காரணம் என்ன? அதைத்தான் நாம் வாசித்த 46:5 நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், தேவன் அது நடுவில் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார்.
சுதந்திரம் வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் நடுவிலே உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்களுக்கு ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை அதுதான். சங்கீதம் 62:2 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் இப்படியாக பார்க்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவர் சொல்ற வார்த்தை என்ன? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அதுல கொஞ்சம் அவருக்கு என்னது, கொஞ்சம் அவருக்கு ஒரு பிசிறு தட்டுது இல்லையா? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னா என்ன? லேசா அப்பப்போ நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு விசுவாச குறைவு. அந்த 2வது வசனத்துல அப்படி சொல்லுகிறார். அதே இதை நீங்க பாருங்க, அந்த 6வது வசனத்துல அதே வார்த்தை தான். அதை ரிப்பீட் பண்ணும்போது என்ன சொல்றாரு? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவேன். அதுக்குள்ள அவர்கிட்ட என்னது? திட்டமான ஒரு விசுவாசம் வந்து சில நேரத்தில் நாம ஜெபிக்கும் பொழுது சுதந்திரம் எப்படிப்பட்ட ஒரு என்னது வரும்? ஒரு அற்ப விசுவாசம், ஒரு விசுவாச குறைவு. அப்படி நம்முடைய விசுவாசத்துல ஒரு பிசுறு தட்டும். ஆனால் நீ முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்து நீ ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்க ஆரம்பித்து அப்படி இருக்கும் பொழுது சுதந்திரம் அந்த எல்லா விதமான காரியங்கள், இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் நாம் மறந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தரோடு பேச ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அப்பதான் நம்முடைய கிரியை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஜெபத்துக்கு பதிலே அப்பொழுதுதான் பெற முடியும். இந்த ஆரம்ப ஜெபத்துல அவர் அந்த ஆரம்பத்துல 2வது வசனத்துல சொல்லும் பொழுது நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாக ஏதோ அசைக்கப்பட்டிருக்கிறேன், ஏதோ கொஞ்சமா அசைவு வருது அப்படின்னு சொன்னவரு 6வது வசனத்துல வரும் பொழுது திட்டமா சொல்றாரு, நான் அசைக்கப்படுவதில்லை, எனக்கு ஒருத்தரால அசைக்க முடியாது, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு திட்டமான ஒரு விசுவாசம், ஒரு திட்டமான நம்பிக்கை. அவர் என்ன சொல்கிறார்? அவர் என் கண்மலை என்று சொல்றார். அவர் என் கண்மலை. நீங்க அந்த கண்மலையை குறித்து நீங்க பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம், 46வது வசனத்துல இருந்து நம்ம அந்த ஒரு 4 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னு சொன்னா 46 வசனம் 6:46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இந்த கொஸ்டின் ஆண்டவர் போடுற. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். ஏன் அவருடைய வாழ்க்கை அசைக்கப்படுகிறது? ஏன் அவருடைய ஜீவியத்திலே பிரச்சனைகள் வருகிறது? ஏன் அவருடைய ஜீவியத்திலே போராட்டங்கள் வருகிறது? ஏன் அவருடைய ஜீவியத்திலே புயல் அடிக்கிறது? ஏன் அவருடைய ஜீவியத்திலே அவர்கள் விழுந்து போகிறார்கள்? விசுவாசத்திலிருந்து நம்பிக்கையிலிருந்து ஏன் விழுந்து போகிறார்கள்? எப்படி அவர்கள் இப்படியாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வதே கிடையாது. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். நாம கூட சொல்லுவோம் பார்க்கிறவங்களை பார்த்து சொல்லுவோம், நீ ஆண்டவரை விசுவாசி. நம்ம பார்த்து சொல்லுவோம், நீ சர்ச்சைக்கு வா. கேட்க மாட்டாங்க. உடைய விசுவாச ஜீவிதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அதை பார்க்கலாம். ஆனால் மேலோட்டமாக பார்த்தா அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க வீட்டில் உட்கார்ந்து. அந்த ஜெபம் கூரைக்கு மேல கூட தாண்டாது. அவங்க ஜெபிக்கிற ஜெபமும் அப்படித்தான் இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க? சீயோன் பர்வதத்து போல அசையாமல் இருப்பாங்க. இவங்க அசையாம வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க. யாரு அசையாம நாங்க இருக்கிறோம்? அவங்க விசுவாசம் அப்படி வீட்டிலே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நல்ல ஒரு விசுவாசி ஆலயத்தில் போய் எப்போ விழுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? ஓடி வருவான். காரணம் என்னன்னா அவன் ஜீவியத்திலே அவனுடைய வாழ்விலே அவன் அசைந்து விடக்கூடாது, குடும்பத்திலே அவன் அசைந்து விடக்கூடாது. ஆண்டவர் கட்டுகிறவர். அவர் சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். I will show you. நான் உங்களுக்கு காண்பிப்பேன்.
எதை காண்பிப்பாராம்? ஆம்சத்திரியின் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவன் எப்படி இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஆழமாய் தோண்டி தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, கண்மலையின் மேல் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. இப்ப சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிங்க. இப்ப நீங்க எதை வாசிங்க? சங்கீதம் 62:2 வாசிங்க. 62:6 வாசிங்க. அவரே என் அவர் சொல்றதே அந்த வார்த்தையை பாருங்க. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். இப்ப 6வது வருஷத்துல 5வது வருஷம் 2வது வருஷத்துக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்லிட்டு தான் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று அதிலே ஆரம்பித்தவர் 6வது வருஷத்துல அந்த ஜெபம் இப்பொழுது பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டு, இப்ப அவருக்கு நல்ல ஒரு என்னது திடமான ஒரு நம்பிக்கை வந்துட்டு, ஒரு உறுதியான நம்பிக்கையோடு சொல்றாரு, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. தெரியுதா? இப்ப என்ன, அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் இப்பொழுது அவருக்கு நினைச்சாரு ஆம்சத்தில் ஒரு திட நம்பிக்கை கொடுக்கிறார், ஒரு உறுதியான நம்பிக்கை கொடுக்கிறார், உறுதியான வாக்கை கொடுக்கிறார். ஜெபிக்கும் பொழுது நீ ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது அதுதான். ஆண்டவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இது ஒன்று, இது உறுதி, நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் உறுதி கூறுகிறார். ஜெபத்தில் உனக்கு பதில் கிடைக்கிறது. அந்த பதில் கிடைத்தவுடன் அவர் சொல்றார், நான் அசைக்கப்படுவதில்லை. அதே தாவீது தான் சொல்றாரு 16:8, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என்னுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார். என்னுடைய வலது பக்கத்தில். அப்ப வலது பக்கத்தில் ஆண்டவர் எப்போது என்னோடு கூட இருக்கிறார், வருகிறார். நான் போகிற இடமெல்லாம் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் செய்கிற காரியங்கள் அத்தனையிலும் என்னோடு கூட இருந்து எனக்கு ஆலோசனை தந்து என்னை வழி நடத்துகிறார், என்னை பெறப்படுத்துகிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? நான் எப்பொழுதும், நான் ஒரு வேலைக்கு சென்றாலும் ஆண்டவரை முன்னிறுத்துகிறேன். நான் ஒரு வியாபாரத்திற்கு சென்றாலும் நான் ஆண்டவரை முன்னிறுத்துகிறேன். நான் ஒரு தொழிலுக்கு சென்றாலும் ஆண்டவர் இயேசுவை நான் முன்னிறுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முன்னிறுத்துறீங்களா? உண்மையா சொல்லுங்க. சும்மா கேட்கறதுக்காக சொல்லக்கூடாது. ஒரு வேலைக்கு போறேன், போகும்போது இயேசப்பா என் கூட வா, எனக்கு முன் செல்லும், எனக்கு முன் செல்லும். இவ்வளவு தூரம் சிங்களாவே வண்டி ஓட்டு போறேன், அந்த காருக்கு முன்னால எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. நான் அங்கிருந்தே சொல்லிடுவோம், ஆண்டவரே எல்லா ஆபத்து நாசமோசங்களுக்கும் என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும். இப்படி முன் செல்லும், முன் சமூகம் முன் செல்லட்டும், தடைகள் யாவதையும் நீக்கி கொடுங்க. ஜெபமணிக்கு ஆண்டவருடைய கல்வாரின் ரத்தத்தை வாகனத்தின் மேலும், வாகனத்தை ஓட்டி செல்கிற யான் மேலும், வாகனத்தில் இருக்கிறவர் மேலும், வாகனத்தில் என்னோடு கூட வருகிறவர் யாரா இருந்தாலும் சரி. அப்ப நான் அங்க இருந்து போய் எத்தனை பேர் அதில் வண்டியில ஏறினாலும் சரி, எங்கெல்லாம் சென்றாலும் சரி, எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. முன் வைக்கிறாயா நீ? ஆண்டவரை முன் வைக்கிறாயா? ஆண்டவர் சொன்னார், மோசே பார்த்தா சொன்னார், என் சமூகம் உனக்கு முன் செல்லும். அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மோசே என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுடைய சமூகம் எனக்கு முன் செல்லாவிட்டால் என்னை என்ன சேரும், கூட்டிகிட்டே போக வேண்டாம், என்ன அங்கே விட்டு போயிடும். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, சமூகம் உனக்கு முன் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதை அவன் பெற்றுக்கொள்கிறான், அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறான். நாங்கள் எதனால் அது அறிவோம்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? நாங்கள் எதனாலே விசேஷித்தவர்கள். அவன் சொல்றான், மோசே வந்து சொல்றாரு, நாங்கள் எதனால, ஆண்டவரோடு சொல்றாரு, நாங்கள் எதனாலே விசேஷித்தவர்கள்?
நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா, நீர் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவா. Glory to God. Hallelujah. இந்த விசுவாசம் உனக்கு வேணும். நீ போற பாதை, நீ செல்லுகிற பாதை அது நல்லதா இருந்தா நீ ஆண்டவரை கூப்பிடுவ. நீ போறது எப்படி பாதையோ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராய் கிடைக்கும், பிராண்டி கிடைக்கும், போய்கிட்டு எனக்கு முன் செல்லுன்னு சொன்னா ஆண்டவர் முன்னால சொல்வாரா? இல்லை. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட வருவார். உன்னோடு கூட இருக்கிற அற்புதமாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படி சொல்ற கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும் அப்படின்னு சங்கீதம் 34:1 சொல்றாரு. இந்த 16:8 சொல்லும் பொழுது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் நான் எங்கு சென்றாலும் சரி, நான் யுத்தத்திற்கு சென்றாலும் சரி, நான் விருது வீட்டுக்கு சென்றாலும் சரி, நான் ஜெயக்கொடி நாட்டுவதற்கு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறபடியாக அவர் எப்பொழுது எனது வலது வாரிசுகள் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? எப்பொழுதும் நான் அவரை என்ன செய்றேன்? எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த ஒரு விசுவாச வாழ்க்கை உனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அப்படி நீ உன்னுடைய விசுவாசத்தை வைத்து நீ ஆண்டவரை நீ நம்பினால், அதுல நீங்க சங்கீதம் 21:7 வாசிக்கும் பொழுது 21:7 ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். உன்னதமானவருடைய தயவினால். இப்ப இயேசு சொன்ன அந்த 6ஆம் அதிகாரம் அந்த லூக்கா 6:49 வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது அப்படிங்கிறார். விழுந்தது மட்டும் இல்ல, விழுந்து முழுவதுமே அழிந்து போகும். அப்போ வாழ்க்கை கண்மலையான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை, அது அசைக்கப்படாத உறுதியான நிலையான வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாமல் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? மண்ணின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை மண்ணின் மேல் கட்டப்பட்டது. மழை வந்து அது பாருங்க, அந்த இதுல வந்து நீரோட்டம்னு தான் சொல்றாரு. நீரோட்டம் வந்து மோதின உடனே அது விழுந்தது. ஃபர்ஸ்ட் விழுந்துட்டு, ஆனா விழுந்து அழிந்தது என்று அர்த்தம் சொல்றாரு. இதே நீங்க மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ புத்தியுள்ள மனுஷன் யார்? அந்த புத்தியுள்ள மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கிறவன், இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறவன். அப்படி நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது அவன் குடும்பத்தை ஆண்டவர் நினைச்சுக்கிறார், கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார்? கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் கட்டுகிறார். அவன் பாருங்க, அவன் கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ பெருமழை சொரிந்து 25வது வருஷம் சொல்லுது, பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து அந்த மார்க்கை விட இதுல லூக்காவை விட இந்த மத்தேயுல எப்படி சொல்லப்பட்டிருக்குது? பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. எவ்வளவு காரியம் இருக்கு பாத்தீங்களா? சண்டை ஆரம்பம் எப்படி இருக்கும்? மதகை திறந்து விடுவது போல இருக்கும் சண்டையினுடைய ஆரம்பம். வீட்டுல உங்களுக்குள்ள அப்படி ஒரு சின்ன அப்படி பிரச்சனை அப்படி வரும்போது அப்படியே மதகை திறந்து விட்டா எப்படி இருக்கும்? அப்படியே சடன்னு அப்படி இது பண்ணும்போது அதை திறந்து விட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? அப்படி போர்ட்ஸ் ஆகும். என்ன சண்டை ஆரம்பம் வந்து அப்படி முதல்ல ஸ்லோவா இருந்தாலும் எடுத்த உடனே டப்புன்னு தீக்கிற முடியாது மதகை. அப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவான். அதே மாதிரிதான் இந்த சண்டை ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல இருக்கும்.
அது கொஞ்சம் நேரம் ஆன உடனே என்ன ஃபோர்ஸா வரும். அப்பதான் குடும்பத்துக்குள்ள காய்ச்சி பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடி பிடி உதெல்லாம் இதெல்லாம் அந்த லெவலுக்கு போயிடுது. அப்ப ஆரம்பத்திலேயே நீ என்ன செஞ்சிடணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஓடிடணும். எனக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அப்படி அந்த ஆரம்பம் அப்படி வரும்போதே எனக்கு இது தெரியும். சாட்சிகள் இந்த மாதிரி பண்ண போகுது, நம்மகிட்ட சண்டை எடுக்க ஓடி போய் ரூம்ல போய் பூட்டிக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பேன். அது பாட்டில் கொஞ்ச நேரம் கத்திட்டு அது பாட்டில் அடங்கிடும். அல்லேலூயா. நீ வாழ்க்கையில செஞ்சு பாரு, உன் கணவனோ உன் மனைவியோ இப்படி சண்டை இழுக்க போறாங்க, இல்லாட்டி இழுக்கிறாங்க, எதையாவது ஒன்று சொல்லி இழுக்கிறாங்க அப்படின்னா நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஓடி போய் ஒரு ரூம்ல போய் பூட்டிட்டு நீ சும்மா அந்த நீ பூட்டிட்டு படக்கூடாது, அங்க போய் நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தன்னால் அந்த வாய் அடங்கிடும். அல்லேலூயா. பாருங்க, அந்த பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து அந்த சொரிந்த வெள்ளம் எப்படி ஆகுது, பெருவெள்ளமாக மாறுகிறது. அப்படி வந்து என்ன செய்யலாம், காற்று அடிக்குது. இந்த இடத்துலதான் காற்று என்னது, காற்றுங்கிறது என்னது, வாய்ச்சொற்கள். அந்த வாய்ச்சொற்கள் அப்படியே இது பண்ணி மோதுறது, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் போட்டு சண்டை போடுறது. அவசரத்துல இல்லைன்னு சொன்னா இன்னொரு பக்கத்துல இவங்க இங்க இருந்து பேசுவாங்க, எதிர் வீட்டுக்காரன் அங்க இருந்து கேட்டுட்டு அவனை தான் திட்டுறாங்கன்னா அவன் ஓடி வந்துருவான். இப்படி காற்று அடிக்கிறது, காற்று பல விதங்கள்ல காற்று. அவசரத்துல ஒரு சின்ன சண்டை, வீட்டுக்குள்ள உள்ள சண்டையும் தெருச்சண்டையா மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி வந்து மோதி அடித்து அது என்ன செய்யலாம், மோதி அடிக்கிறதாம். அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீ ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு வாழ்ந்தால் உன் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. அதுதான் நம்ம 46:5 நம்ம பார்த்தோம். சங்கீதம் 46:5 கர்த்தர் அது நடுவிலே இருக்கிறார். அப்படினால இது என்ன செய்யாது, அசையாது. ஆம் பிரியமானவர்களே, இதில் சொல்லப்பட்டு பாருங்க, நான் சொல்லிய இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் அதை கேட்டு செய்யாதவன் இருக்கிறானோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை அவர் எப்படி ஒரு அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறார். இப்ப நாம இந்த வசனத்தெல்லாம் நாம் பார்த்துட்டு நாம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தரை நம்பி உறுதியாக திடமாக இருக்கணும். ஒரு 2 வசனம் மட்டும் நான் இப்ப வாசித்து நம்ம முடிப்போம். Glory to God. Glory to God. எபிரேயர் 10:23 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப நாம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு நாம ஜெபம் பண்ணணும். அந்த விசுவாச அறிக்கை, அந்த நம்பிக்கையோடு நாம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். நாம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கணும். ஆண்டவரோடு கூட நாம் பேசுகிறோம். ஜெபத்திலே பேசும் பொழுது அந்த நாம் பேசுகிறதை ஆண்டவர் கேட்கிறார், அதற்கு நமக்கு பதில் தருகிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. நம்பிக்கையோடு தான் நாம ஜெபம் பண்றோம், நம்பிக்கையோடு தான் நாம இது பண்றோம். இப்ப நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இந்த மாசம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன். அப்போ நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் உனக்கு என்று சொல்லி 2-3 இடத்துல சொல்றாரு. என்ன? அப்ப என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் என்ன செய்வேன், உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு அறியாதவைகளை நான் உனக்கு என்ன செய்வேன், புரிய வைப்பேன். பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம விசுவாசித்து நாம என்ன செய்யணுமா, நம்பிக்கையோடு அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியோடு இது பண்ணும். அதை சொல்லும் போதே கேட்பாரா, இது நடக்குமா,
இது இந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காத போகுமா, இல்ல இந்த காரியம் விளங்குமா விளங்காதா? இப்படி நீ ரெட்ட மனுஷன், இருமனம் உள்ளவன் தன் வாழ்க்கையில் நிலையற்று இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. யாக்கோபு சொல்லு, இருமனம் உள்ளவன் தன் வாழ்க்கையிலே நிலையற்று இருக்கிறான். ஒரு பக்கத்துக்கு போனா உறுதியோடு போகணும். அங்க ஆண்டவர் இதை நினைச்சுவார், உன்னை பயன்படுத்துவார் என்றால் பயன்படுத்துவார். நீ ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறன்னா உறுதியா நம்பிக்கையோடு நீ அதை செயல்படும். அப்படி இல்லாம சும்மா ஏனோ தானோ என்று சொல்லி உன்னுடைய ஜபமோ உன்னுடைய வேண்டுதலோ இருந்தால் அது கேட்கப்படாது. அதனால அசைவில்லாமல் என்ன செய்யணுமா? அதை வாசிக்க எபிரேயர் 10:23 அல்லாமலும் வாக்குத்தத்தம் உனக்கு வாக்கு கொடுத்தவர், உன்னோட பேசினவர், உன்னோடு கூட ஆம்சத்திரம் வசனத்தாலே வாக்கியத்தாலே வார்த்தையாலே இடைப்பட்டவர். அப்படி எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் கொடுத்த அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு மாறாத வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, ஆம் ஆம் தான். நீ கூப்பிட்டன்னா அவருடைய பதில் ஆம். நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன், நீ அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம். அடுத்த நீங்க பாருங்க, சோதரம் அப்போஸ்தலர் இல்ல கொலோசியர் 1:22 கொலோசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அப்ப அதுல ரொம்ப தெளிவா சொல்ல, நீங்க கேட்ட சுவிசேஷத்தினாலே. உங்களுக்கு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராய் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். இதுதான் சிம்பிள் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் நீ கேட்டனா அந்த கேட்ட அந்த விசுவாசத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உங்களுக்கு உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். நீங்கள் கேட்கிறவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஒரு அசைக்கப்படாத ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையிலே அசைவில்லாதவர்களாய் உறுதியாய் ஸ்திரமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா உங்களுடைய ஜெபத்தினாலே, உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதை குறித்து ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிருந்தேன். அதை குறித்து ஒரு சின்ன கருத்தை சொல்றேன். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, அங்கு அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப உன் ஜெபத்தினால ஒரு அசைவு வரணுமே தவிர நீ அசைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் ஜெபத்தினால இடம் அசையணும், உள்ள நிரம்பணும், ஆவியானவர் இறங்கணும், அக்னியாய் இறங்கணும், அங்க வல்லம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். உன் ஜெபத்தினால நீ எதற்காக ஜெபிக்கிறையோ, ஒருவேளை உன் வீட்டுல யாருக்காவது சோகல நீ ஜெபிக்கிறையோ, உன் ஜெபம் கேட்கப்பட்டு அப்பொழுது விடுதலை கிடைக்கணும். அப்பதான் அந்த இடம் அசைகிற. உன் ஜெபத்தினாலே அசையும். நீ அதை யோசிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 16ல பவுலும் சீலாவும் அவர்கள் எழுதுறாங்க, சிறைச்சாலையை கட்டுண்டவர்களாக இருந்தார்கள். வேற கட்டுண்டவர்கள் என்ன? அவங்களால அப்படி இப்படியா செய்ய முடியாது, ஆடிப்பாடிலாம் துதிக்க முடியாது. ஆனால் அங்க என்ன வாய் கட்டப்படல. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கை கால்கள் தான் கட்டப்பட்டது, வாய் கட்டப்படல. துதிக்க ஆரம்பிச்சாங்க, துதித்த உடனே அந்த இடம் அசைந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? 16:26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜெபத்தினால
உன் ஜெபத்தினால அங்கு ஒரு விடுதலை கிடைக்க ஒரு அசைவு வேண்டும். ஆனால் நீ அசைகிற ஆளாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ நாணலை போல இருக்கிறாய். யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? பேதுருவை பார்த்து சொன்னாரு. நான் நாணல் அப்படி காத்தடிச்சா அப்படி அசையும் இப்படி அசையும். அப்படி எது அவனைத்தான் என்ன சொன்னாரு, நீ பேதுரு என்னப்படுவாய். பேதுருன்னா என்னது? கற்பாறை. இப்ப அவன் ஒரு வைராக்கியம் உள்ளவன். அப்ப அந்த நாணல் போல உன் விசுவாசம் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் காத்தடிச்சா இந்த பக்கம் அம்மன் கோயிலுக்கு போனா அங்க இது சரியாயிரும். உடனே அம்மன் கோயிலுக்கு ஓம் சக்திக்கு போனா இப்படி இதாயிரும். நீ கிறிஸ்துவை நம்பி தடமாய் இருந்தால் ஒரு வாழ்க்கை சிறப்படும். எந்த முறை வந்தால் இல்லைன்னா அப்படியே அங்க போனா இங்க போனா சொல்லுவான், 1000 பேர் 1000 சொல்லுவான். ஆனால் உனக்கு உன்னுடைய நம்பிக்கையானவர், உனக்கு மகிமையானவர், உன் வாழ்விலே அர்த்தங்களை செய்கிறவர், உன்னை கரம்பிடித்து வழிநடச்சிருக்கிறவர், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆதரிக்கிறவர், உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிறவர், உனக்காக தம்மையே ஜீவபலியாக தந்தவர், ரத்தம் சிந்தி மறித்தவர், அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வரைக்கும் உனக்காக ஊற்றி கொடுத்தவர். ஆம்சத்தர் அவர் உயிரோடு இழந்தவர். யோபு சொல்வதை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், என் கண்களே அவரை காண்பேன் சொல்லி உறுதியாய் சொல்லி கடைசி நாளிலே ஆம்சத்தர் நான் அவரை காண்பேன்னு சொன்னான். ஆம்சத்திரம் அது கடைசி நாளில் அந்த நீங்க 42ஆம் அதிகாரத்திலே யோபு 42 ஆம்சத்திரம் நான் இப்பொழுது நான் பார்க்கிறேன், அவரை நான் பார்க்கிறேன், என் கண்கள் அவரை காண்கிறது என்று சொல்றான். முதல்ல என்ன சொல்றாரு? ஆசிரியர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன் என்ற அந்த விசுவாசம் கண்கள் நேரே காண்கிறது. அவன் ரெட்டிப்பான, அவன் எப்போ அந்த ஆண்டவரை பார்த்தானோ அதுக்கு பிறகு அவனுக்கு ரெட்டிப்பான பிளஸி இழந்த அத்தனையும் என்ன செய்தான்? இரண்டத்தனையாக அவன் பெற்றுக்கொண்டான். அதுதான் 42ஆவது அதிகாரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இழந்த எல்லாவற்றிற்கும் மேலான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை நீ என்ன செய்ய விடாப்பிடியாக நம்பிக்கையோடு ஒரு அசைவில்லாத ஒரு ஜீவிதத்தை உறுதியாக நீ பற்றி கொள்வையானால், ஏசாயா 26:3 சொல்கிறதே என்ன சொல்லுது? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. பூர்ண சமாதானம் எப்பொழுது கிடைக்கிறது? உறுதியாய் பற்றி அசைக்கப்படாத ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டுமானா ஆம்சோதனை எப்படி இருக்கணும்? ஆண்டவரை முழுமையாக நம்பணும். இப்போ பழையபடி நம்ம அந்த 6 வசனத்துக்கு வரும். சங்கீதம் 125 சங்கீதம் 125 வந்து கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஜீவிதம் எல்லாம் ஒரு அசைக்கப்படாத ஒரு வெற்றி சிறந்த ஜீவிதத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அது எந்த வித பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த விதமான பாருங்க கொடிய நோய்கள் பரவி கொண்டிருக்கிறதான காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை உயிரிழப்புகள் நம்முடைய சபையில. எந்த ஒரு இழப்பும் வரலன்னு ராஜ் பிரதர் தான் ஒரு நாள் அவருக்கு நான் பேசிக்கும் போது சொன்னார், எந்த ஒரு இழப்பு நம்முடைய சபையில இல்லை. யோசிப்பாருங்க, நீங்க எல்லாரும் சபையில யாரும் நம்முடைய உயிருக்காக நீங்க ஜெபம் பண்ணிருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு நான் எங்கேயும் போகாம எனக்கே வந்து அட்டாக் ஆயிட்டு இவங்கெல்லாம் எங்கெங்க போறாங்க, எங்கெங்க வராங்க, ஒன்றும் அவருடைய அணுகாதபடி பாதுகாத்து கொடு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். அது பிரதர் சொன்ன உடனே ஆண்டவர் எவ்வளவாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எத்தனையோ சபைகள்ல ஏதாவது ஒன்றாவது இந்த கொரோனா மரணத்திலே சந்தித்திருக்கிறது. ஆனால் நம்முடைய சபையிலே இந்த காலத்தில் அதில் இன்னொன்று முக்கியமாக என்ன தெரியுமா? இந்த வேளையிலே இப்படி ஒரு மரணம் ஏதாவது நடந்தால் அப்பா நான் அதை முடியாது, என்னால் என்ன செய்ய முடியாது, அதில் கலந்து கொள்ளவே முடியாது என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை இதோடு கூட உங்களுடைய வேண்டுதல் இருந்தால் நீங்கள் அசைக்கப்படாத ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ்வீர்கள்.
ஆண்டவர் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆம்சுதரம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்றபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்புங்கள். உங்களுடைய குடும்பம் அப்படியாக வெற்றி சிறந்த வாழ்க்கை, அசைக்கப்படாத வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தேவன் தாமே தந்து உங்களை வழி நடத்துவார். பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. God bless you.